வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரிபப்ளிக் டே பெரேட் ரொம்ப சிறப்பாக நடந்தது. பல துறைகள்ல இருந்து பல பேரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அவார்டு எல்லாம் கொடுத்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு அவார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, கோட்டை அமீர் கம்யூனல் ஹார்மனி அவார்டு. அதாவது கோட்டை அமீர் சமூக மத நல்லிணக்கத்துக்கான ஒரு விருது. இந்த விருதை வந்து முகமது ஜுபேர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து கௌரவித்தார். இந்த விருதை வந்து முகமது ஜுபேருக்கு கொடுத்தோன்னே ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல அப்படியே கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அண்ணாமலை அவர்கள் வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து திமுக அரசாங்கத்து மேல வச்சிருக்கிறாரு. இப்படி பொய்யை பரப்புவர்கள் மத வாதிகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் வந்து திமுக அரசாங்கம் விருது வழங்குகிறது. இவன் வந்து ஒரு ஃபேக் நியூஸ் பெட்லர், அவன் ஒரு ஃபேக் நியூஸ் பரப்புற ஒரு ஆளுக்கு போய் இவங்க அவார்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாரு. ஃபேக் நியூஸ் ஃபேக்டரியா இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் இன்னொருத்தரை நோக்கி ஃபேக் நியூஸ் பரப்புற ஆளு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, உண்மையிலேயே அவர் யாரு, அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? இந்த காணொலியில முகமது ஜுபேர் யாரு, அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொல்றேன். இந்த முகமது ஜுபேர் அப்படிங்கிறவர் பெங்களூர்ல பிறந்து ஒரு இன்ஜினியரா தன்னுடைய ப்ரொஃபஷன்ல நோக்கியால ஒர்க் பண்ணிட்டு இருந்து ஒரு கட்டத்துல 2017 அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு தன்னுடைய நண்பர் பிரதீக் சின்ஹா அவருடைய சேர்ந்து ஆல்ட் நியூஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அதை ஆரம்பிச்சு அதோடைய மெயின் போக்கஸ் என்னன்னா, சமூக வலைதளங்களில் அதிகம் வரக்கூடிய பொய் செய்திகளை எக்ஸ்போஸ் பண்ணி உண்மையான செய்திகளை பதிவிடுறதுதான் இவங்களுடைய பிரதான ஒரு டியூட்டியா அவங்க தொடர்ந்து 2017 இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. சங்கிகளுக்கு வந்து ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய இந்த முகமது ஜுபேர் பாத்தீங்கன்னா 40 வயசு தான் ஆகுது இவருக்கு. ஆனா சங்கிகள் பரப்பக்கூடிய ஒவ்வொரு ஃபேக் நியூஸையும் தொடர்ந்து அட்டாக் பண்ணி அங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றதுல வந்து முகமது ஜுபேர் வந்து முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு நிறைய 2-3 இன்சிடென்ட்ஸ் நான் சொல்றேன். 2022 நுபுர் சர்மா என்ற பிஜேபியுடைய அதிகாரப்பூர்வ பேச்சாளர் டைம்ஸ் நவ் சேனல்ல ஒரு டிபேட்ல இஸ்லாமியர்கள் குறித்தும் நபிகள் நாயகம் குறித்தும் மிகவும் தரைக்குறைவான சில விஷயங்களை வந்து பேசுறாங்க. அந்த பேச்சை வந்து இவர் எக்ஸ்போஸ் பண்ணாரு. பாருங்க, நாட்டுடைய ஒரு செய்தி சேனல்ல வந்து வெளிப்படையா பாஜக காரங்க எந்த அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரம் பண்றாங்க, இதை வந்து ஒரு சேனல் வேற டெலிகாஸ்ட் பண்ணுது அப்படிங்கறத எடுத்து போட்ட உடனே பாத்தீங்கன்னா இந்த பதிவு வந்து உடனே வைரல் ஆச்சு. இன்ஃபேக்ட் இந்தியாவை தாண்டி பல இஸ்லாமிய நாடுகள்ல இதுக்கு பெரும் கண்டனம் எழுந்து எல்லாரும் நுபுர் சர்மா வந்து ரொம்ப கண்டிச்சாங்க. நுபுர் சர்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இதை எடிட் பண்ணிட்டாங்க, நான் சொல்லாததெல்லாம் சேர்த்துட்டாங்க அப்படியெல்லாம் சொன்னாலும் அன்எடிட்டட் ஃபுட்டேஜை எக்ஸ்போஸ் பண்ணி இவங்களுடைய வெறுப்பு பேச்சை வந்து எக்ஸ்போஸ் பண்ணதுனால பிஜேபிக்கு பயங்கர அழுத்தம். உள்ளூர்ல மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல முஸ்லிம் நாடுகளோட நமக்கு இருக்கக்கூடிய உறவு வந்து ஸ்பாயில் ஆடுமோ அப்படிங்கிற பயத்துல கடைசியில பிரஷர் தாங்காம அந்த நுபுர் சர்மாவை வந்து பதவியை விட்டு எடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி தரம் சன்சாத் அப்படிங்கிற பேர்ல பல இந்துத்துவவாதிகள் மேடை ஏறி முஸ்லிம் பெண்களை ரோட்ல எழுத்து போட்டு ரேப் பண்ணுவோம், ஆளாளுக்கு வந்து உங்க பசங்க கிட்ட வந்து கத்திய கொடுங்க, வாழை கொடுங்க, வீட்டுக்கு 4 பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு 3 பிள்ளைங்களை வந்து இந்துத்துவவாதிக்கு அனுப்புங்க, நாங்க வந்து அவங்களை ட்ரெயின் பண்றோம், இஸ்லாமியர்களை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு மேடையா பேசக்கூடிய இந்த ஹேட் ஸ்பீச் எல்லாம் தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வர்றாரு இந்த முகமது ஜுபேர். இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் தன்னுடைய ஓன் கொலீக்ஸான சக பத்திரிகையாளர்கள் பாஜகவுக்கு வந்து ஏவல் வேலை செய்யக்கூடிய, அண்ணாமலையோட லாங்குவேஜ்ல சொல்லணும்னா பாஜகவுக்கு அடிவருடிகளாக இருக்கக்கூடிய, பாஜகவை மட்டும் பல்லுபடாம பாத்துக்கிற ஊடகவியலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது சோ கால்டு கோதி மீடியா. அந்த கோதி மீடியால தொடர்ந்து எப்படி இந்த சேனல்ஸ்ல டிபேட் அப்படிங்கிற பேர்ல இந்து முஸ்லிம் வெறுப்பு பிரச்சாரத்தை ஆங்கர்ஸே செய்யறாங்க அப்படிங்கறத வந்து தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்கிறாரு. இதற்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த ஆங்கர்ஸ்க்கு வந்து கண்டனம் தெரிவிச்சு பல நேரங்கள்ல இது போன்ற விஷயங்களை வந்து சேனல்ல இருந்து ரிமூவ் பண்ண சொல்லி உத்தரவும் போட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டா யூபியோட முசாஃபர் நகர்ல ஒரு ஆசிரியர் வந்து ஒரு இஸ்லாமிய குழந்தைய போட்டு அடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, மற்ற குழந்தைங்களையும் வந்து அடிக்க சொன்னாங்க அப்படின்னு. இது போன்ற விஷயங்களையும் வந்து முகமது ஜுபேர் தான் தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இதை நேஷனல் லெவல்ல பண்றாரு,
தமிழ்நாட்டுல ஏன் இவருக்கு அவார்டு கொடுக்கறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? தமிழ்நாட்டுல கடந்த 2023 மார்ச் மாதம் ஒரு செய்தி தீயா பரவிச்சு. அதாவது பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு அபிஷியல் பிஜேபி ஹேண்டல், அபிஷியல் பிஜேபி ஆள் ஒருத்தர் ஒரு ஃபேக் நியூஸ பரப்புறாரு. பீகார்ல இருந்து இங்க வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளிகள் இங்க வந்து துன்புறுத்தப்படுறாங்க, இங்க வந்து கொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான செய்தியை பரப்பி இங்க ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி இங்கிருந்து இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளிகள் எல்லாம் பயந்து ட்ரெயினை பிடிப்போமா, பஸ் பிடிப்போமா, நம்ம மாநிலத்துக்கு திரும்பி போவோமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பதட்டத்தை வந்து கிரியேட் பண்ணி 2 அரசாங்கமும், தமிழக அரசாங்கமும் சரி, பீகார் அரசாங்கமும் சரி, ஒரு 2 நிமிஷம் திக்குமுக்காடி போயிட்டாங்க. என்னடா இது, இப்படி ஒரு பொய் செய்தியை வந்து தீ போல பரப்புறாங்களே. இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை போன்ற பாஜக ஹிந்துத்துவவாதிகளும் பொய் செய்தியை வந்து உண்மை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பரப்புறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாயி நாடு தழுவிய ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்துது. அந்த செய்தியை வந்து பொய் செய்தி, அந்த வீடியோ வந்து ஒரிஜினல் வீடியோ கிடையாது, அது வேற ஒரு இடத்துல எடுக்கப்பட்ட வீடியோ அப்படிங்கறத இந்த முகமது ஜுபேர் தான் வந்து சமூக வலைதளங்கள்ல முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணார். அதோடு மட்டும் நிறுத்தாம தொடர்ந்து இது போன்ற பொய் செய்திகளை பாஜகவுடைய ஈகோ சிஸ்டம் வெளியிட ஒவ்வொரு செய்தியும் பொய் செய்தின்னு அவர் தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரே நாள்ல இந்த ஒட்டுமொத்த கலவரத்தையும் ஒரு கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் தான் இந்த முகமது ஜுபேர். அவருடைய இந்த சிறந்த பணியை பாராட்டி தான் இன்னைக்கு தமிழக அரசு அவருக்கு கோட்டை அமீர் கம்யூனல் ஹார்மனி அவார்டை வழங்கியிருக்கிறாங்க. ஜுபைது வந்து இவ்வளவும் பண்றாரு, இதனால வந்து இவர் பாதிக்கப்பட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பாதிப்புகளை, நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கிறாரு. தொடர்ந்து அவர் மேல கேஸ் போடுறாங்க. இப்போ கடந்த வருஷம் கூட அவர் வந்து ஒரு பொய் கேஸ போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணவர் பெயிலுக்காக கோர்ட்ல போய் அப்ரோச் பண்ணும்போது பெயில் இந்த கேஸ்ல கொடுக்கறதுக்குள்ள இன்னும் 2 கேஸ் கொண்டு வந்து அது மேல போட்டாங்க. தொடர்ந்து இப்படி அவங்களை அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய பேஷன்ஸை லூஸ் பண்ணிட்டு, நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி கேஸ்ல வந்து கொண்டு வந்து இவர் மேல ஸ்லாப் பண்றதே இவரை அலக்கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸையே நீங்க பனிஷ்மெண்டா நீங்க மாத்திட்டு இருக்கீங்க. லீகல் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒருத்தருடைய பர்சனல் லிபர்ட்டிஸையும் அவருடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனையும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்கே தவிர இதை யூஸ் பண்ணி நீங்க ஒருத்தர் வந்து டார்கெட் பண்ணி அவரை டார்ச்சர் பண்றதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இவருக்கு பெயில் கொடுத்து அவர் வெளியில வந்தாரு அப்படிங்கறத பாக்குறோம். நேத்து வந்து ஒரு வேர்ல்ட் எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டோட ஃபைண்டிங்ஸ் இந்தியாவில தான் ஃபேக் நியூஸ், அதாவது மிஸ்இன்ஃபர்மேஷனும் டிஸ்இன்ஃபர்மேஷனும் அதிகமா இருக்கக்கூடியது உலகத்திலேயே இந்தியாவில தான். அதுவும் எலெக்ஷன் நெருங்க இது அதிகரிக்குது அப்படிங்கறத நான் சொல்லலைங்க, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க, ஒரு ஸ்டடியை போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் பொய் செய்திகள் தான் இவங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதை எக்ஸ்போஸ் பண்றதுனாலதான் இந்த சங்கி கூட்டத்துக்கு முகமது ஜுபேரை கண்டாலே பிடிக்கல. எவ்வளவுதான் இவங்க இன்னல்கள் கொடுத்தாலும் ஒரு 3 விஷயங்களை வந்து அவர் விட்டே கொடுக்கலங்க. ஒரு பத்திரிகையாளருடைய சுதந்திரம், அவருடைய நேர்மை, அவருடைய தைரியம், இந்த 3 விஷயத்தையும் தொடர்ந்து அவர் வந்து கையில ஆயுதமா பயன்படுத்தி இந்த சங்கி கூட்டத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்காரு. நீங்க என்ன வேணா முயற்சி பண்ணுங்க, ஆனா நான் செய்யற வேலையை நான் நேர்மையா, திறமையா, ஒரு கமிட்மெண்டோட செய்வேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து முகமது ஜுபேர் இருக்காரு. உண்மையிலேயே a very well deserved award. கங்க்ராச்சுலேஷன்ஸ் முகமது ஜுபேர். நீங்க வந்து தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க. எவ்வளவு பெரிய ஒரு அரசாங்கம் இருந்தாலும், எவ்வளவு ஒடுக்க நினைச்சாலும் நியாயத்து பக்கமும் உண்மை பக்கமும் நான் நிற்பேன், அதை உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க பல பத்திரிகையாளர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்க. So it's a very well deserved award. Congratulations முகமது ஜுபேர் and thank you தமிழ்நாடு கவர்மெண்ட். அவருடைய சேவையை ரெகக்னைஸ் பண்ணி அவருக்கு இந்த அவார்டை கொடுத்து நீங்க கௌரவப்படுத்துறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான். நன்றி, வணக்கம்.